நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மதியம் 1 மணிங்க. தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு ஈவினிங் தான் நாங்கள் கோயிலுக்கு கிளம்புனதே. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா காளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பூ அலங்காரம்லாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. பூ மிதிக்க விரவு வாங்கிட்டு வந்து போடலான்ட்டு நாங்கள் வந்திருந்தோங்க. நைட்டு வந்து விரவு வாங்கி போட்டாச்சு. போட்டு பூ அலங்காரத்தெல்லாம் பார்த்தோம், அருமையாக இருந்தது. பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதை நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க. சாமியை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அருமையாக இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியே வந்து கோயில் சுற்றி வந்துட்டோம். வந்துட்டு ஆற்றுல இருந்து சாமி அழைச்சிட்டு வராங்க. அது வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வெளியே போயிடலான்னு சாமியை கும்பிட்டுட்டு மலார்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து சாமி அழைக்கிறத பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எந்த இடம்னாங்க, ஆற்றுல இருக்காங்க. தீச்சட்டியும் தீர்த்த குடமும் எடுத்துகிட்டு வரதுக்காக ஆற்றுல இருக்காங்க. பூசை போட்டு எடுத்துகிட்டு இனிமேல் தான் வரப்போகிறாங்க. எல்லோரும் பார்க்குறதுக்காக ஆர்வமாக இருக்கும். இன்னும் கோவில்கிட்ட வரவே இல்லை, ஆற்றுல தான் இருக்காங்க, பூசை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரருங்க குண்ட பராமரிப்பு குழுவில் இருக்கார். அதனால் விடிய கோவில்லையே தான் இருப்பார். நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுலேருந்தேங்க அப்போ இருந்து கோவிலுக்காக சேவை செஞ்சுட்டு தான் இருக்கார். இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே அவர் வந்து கோவிலில் பூ மிதிக்கும் போது கோவில்லையே தான் இருப்பார். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டதுக்குங்க, நம்ம குடும்பத்துக்கு தான் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். வருஷம் கோவிலில் போய் கோவிலுக்காக சேவை செஞ்சிட்ருக்காருங்க. நீங்கள் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்த தீச்சட்டியும் தீர்த்த குடமும் கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆற்றுலேருந்து கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. தீச்சட்டியும் தீர்த்த குடமும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. சாமி கிளம்புறதுக்குள்ளேயே 7-7:30 ஆயிடுச்சுங்க. இருட்டே கட்டிக்கிச்சு. இப்போ தான் சாமி மேலே ஏறிட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு சாமி வந்துருச்சுங்க. எப்படி ஆடிட்டு இருக்கு பாருங்க. அவங்க பிடிக்கிறாங்க, அவங்களால பிடிக்கவே முடியல. அப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. மேலே அடிக்க அந்த பொண்ணுக்கு எச்ச சாமி வந்துகிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்குங்க. ஒரே இடத்துலையே ரொம்ப நேரம் நின்றுட்டு ஆடிட்டே இருந்தாங்க. இப்போ கோவில் பக்கத்தில் சாமி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, வந்துகிட்டே இருக்குங்க. தீர்த்த குடமும் தீச்சட்டியும் கோவிலுக்குள்ளே வந்துருச்சுங்க. அது உள்ளே போயிட்டுருக்கு. இன்னும் சாமி அழைப்பு தான், இன்னும் சாமி தான் வரல, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. எங்கள் ஊர் குமராபாளையத்தில் நடக்கும் காளியம்மன் கோவில் திருவிழாங்க இது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஆ